வெல்கம் டு ஸ்ருஷ்டி ஃபார்ம்ஸ். நம்ம தோட்டத்தில் பெரும் பயிராக சில பயிர்கள் நடவு பண்ணியிருக்கோம். அது என்னென்ன பயிர்கள்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலை நடவு பண்ணியிருக்கோம். இது கொஞ்சமாக ஒரு 30 சென்ட்டில் நடவு பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா அருமையாக முளைச்சி வந்திருக்கு. ஆனால் எனக்கு கடலை போட்டும் போது கொஞ்சம் மழை பெஞ்சனால அங்கங்கே கொஞ்சம் சீட்லிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது எல்லாமே களை எடுத்து மண் அணைச்சி விட்டுருக்கோம். எல்லாமே சிறப்பாக வந்துட்டுருக்கு. அடுத்து சிறுதானிய பயிரான கேழ்வரகு நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நாற்று விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு எடுத்து பார் அமைச்சு நடவு பண்ணியாச்சு. அந்த ராகியும் நல்லா வேர் பிடிச்சு இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் மஞ்சள் பயிரிட்டிருக்கோம். இந்த முறை மஞ்சள் ட்ரிப் இரிகேஷன்லேயே மேட்டுப்பாத்தி அமைச்சு போட்டிருக்கோம். இதுக்கு இடையில மஞ்சளும் கிழங்கு வகைகளும் ஆல்டர்னேட்டாக பயிரிட்டிருக்கோம். மஞ்சள், சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பிடிக்கரணை இந்த மாதிரி ஆல்டர்னேட் பயிராக போட்டிருக்கோம். அதுவுமே எல்லாமே முளைச்சி வந்துட்டுருக்கு. இனிமேல் இதை களை எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதுவும் இன்னும் அடுத்ததாக பண்ண ஆரம்பிப்போம். பெட்டிலே மல்டி கிராப் பண்ணியிருக்கோம். ஆனியன்ஸும் சைடில் நடவு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே பெட்டில் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டாக மஞ்சள், கிழங்கு வகைகள் ப்ளஸ் ஆனியன் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கோம். அடுத்த பெரும் பயிராக கம்பு, சோள வகைகள் நடவு பண்ணியிருக்கோம். இது மெயினாக மாடுகளுக்கு பசுந்தீவனத்துக்காக போட்டிருக்கோம். அதுவுமே பெரிய லெவலில் பயிர் பண்ணியிருக்கோம் தீவன பயிருக்காக.